நடிகர் விமல் பட தயாரிப்பிற்காக வாங்கிய கடனை வட்டியுடன் திருப்பித் தர சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. நடிகர் விமல் நாயகனாக நடித்து தயாரித்து வெளியான மன்னர் வகையறா திரைப்படத்திற்கு கோபி என்பவர் 5 கோடி ரூபாய் கடனாக கொடுத்திருந்தார். படம் வெளியாகும் சமயத்தில் வட்டியுடன் திருப்பித் தருவதாக கூறிய விமல் சொன்னபடி கோபியிடம் பணத்தை திருப்பிக் கொடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் 2020ஆம் ஆண்டு சென்னை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்தில் விமல் மீது கோபி காசோலை மோசடி வழக்கு தொடர்ந்தார். இதற்கு மாறாக கோபி, சிங்காரவேலன் உள்ளிட்டோர் மீது நடிகர் விமல் மோசடி புகார் அளித்தார். இதற்கிடையில் தயாரிப்பாளர்கள் சங்கத்தில் நடைபெற்ற விசாரணையின் போது நடிகர் விமல் மற்றும் கோபிக்கு இடையே சமரச ஒப்பந்தம் போடப்பட்டது. ஓராண்டு காலத்திற்குள் 3 கோடி ரூபாய் திருப்பித் தருவதாக கடந்த 2021ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஒப்பந்தம் செய்யப்பட்டது. ஓராண்டு கடந்தும் பணம் திருப்பித் தராததால் 2022இல் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கோபி வழக்கு தொடர்ந்தார். இந்நிலையில் வழக்கை விசாரித்த நீதிமன்றம் 3 கோடி ரூபாய் பணத்தை 18 விழுக்காடு வட்டியுடன் சேர்த்து நடிகர் விமல் ஒப்படைக்க வேண்டும் என உத்தரவிட்டது.